உயர் அதிகாரிகளின் உதவி இல்லாமல் தனியாக ஒரு பஸ்ஸை துரத்தி சென்று பிடித்து சோதனை செய்து அதில் கணக்கில் வராத பணம் 5.5 கோடியை கைப்பற்றிய பெண்மணி அங்கிதா ஆர்டிஓ. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாதுங்க. இன்ஃபர்மேஷன் வந்தது, கிளம்பிட்டேன். மேம் உங்களுக்கு பயமா இல்லையா? பயந்தா இந்த வேலையை பார்க்க முடியாதுங்க. மேம் நீங்க யார்ட்ட ஹெல்ப் கேட்கலையா? என் ஹையர் அபிஷியல்ஸ்க்கு ஃபோன் பண்ணேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணேன். ஆனா யாருமே கரெக்ட் டைம்க்கு வரல. ஏன்னா இது யாரோட பணம்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன் உங்களுக்கும் தெரியுமே. தேர்தல் நெருங்கும் நேரம். நேர்மையான அதிகாரிகளை பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்கங்க உண்மையான அதிகாரிகள் இருக்காங்க. அவங்களால தான் அரசு எந்திரம் இயங்கிட்டு இருக்கு. எப்போதும் கெட்டவங்களையே பார்த்து பார்த்து பதறி போன என் மக்களுக்கு நல்லவர்களையும் அடையாளம் காட்டும் ஒரே நிகழ்ச்சி அபாரமான தீப்பந்தம். 28 வருஷம் சர்வீஸ் தம்பி. 99 டிரான்ஸ்ஃபர் அட்டன் பண்ணியிருக்கேன். ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள செஞ்சுரி அடிச்சிருவேன். புள்ளக்குட்டி இல்லை, போகிற இடத்துக்கெல்லாம் பொண்டாட்டி வந்துடுறா. புள்ளக்குட்டி வச்சிருக்க என்ன பண்ணுவான்? ஒரே ஸ்கூலில் படிக்க வைக்க முடியாது. எல்லாருமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கணும்னு தான் வர்றான். கூட இருக்கணும், தட்டி தட்டி திருப்பி விட்டுறோம் தம்பி. ஃபுட்பால் எத்தனை மாதிரி எத்துறாங்க சார். எத்தனை நேரம் கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க தெரியுமா? பள்ளிக்கூடத்துக்கு போன என் ஒரே பையனை கடத்தி கொண்டு போய் கொண்டுட்டாங்க. ஒரு கையெழுத்து போடலைங்கிறதுக்காக. என் புள்ளனா எனக்கு உசுறு. துரு துரு துருன்னு இருப்பான். அவன் போனா என் பொண்டாட்டிக்கு புத்தி பயிற்சி போச்சு. இப்போ அவளை வச்சுக்கிட்டு நடப்பினமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். 18 வருஷம் ஆச்சு சார். இன்னும் தீர்ப்பு வரல. கடத்திக்கிட்டு போனவள ஒருத்தன் செத்தும் போயிட்டான். இனிமே தீர்ப்பு வந்தா என்ன, வரலன்னா என்ன சார்? தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி சார். எது வேணாலும் நடக்கட்டும், நான் மாற மாட்டேன் சார். நான் மாற மாட்டேன். இப்ப கூட எவ்வளவு பிரச்சனை தெரியுமா சார்? கூட வேலை பார்க்கறவனே துரோகம் பண்றான். நேர்மை நியாயம்னு சொல்லி குடும்பத்தை பறி கொடுத்துட்டேன் சார். ஊழல் பண்றதுல காட்டுற கண்டிப்பையும் புத்திசாலித்தனத்தையும் நாம செய்யற வேலையில காட்டினா நாம இருக்கிற இடமே சொர்க்கமா இருக்கும் சார். சார் உண்மையானவங்க இருக்கோம் சார். என்ன கொஞ்சம் தூரமா இருக்கும். நாங்க மட்டும் இல்ல, எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரையும் ஒன்று சேர்ப்போம். தம்பி, நேர்மையான அரசு அதிகாரிகள் ஒன்று சேர்ந்தா என்ன செய்ய முடியும்ன்றதை காட்டுவோம். குட். அடுத்து சீதாலட்சுமியை மீட் பண்ணுங்க. சீதாலட்சுமி. ஐ எம் ஸ்ரீமான் ராமச்சந்திரன். அதுக்கு என்ன இப்போ? போடுற பால்லாம் நோ பால்னா என்னதான் பண்றதா? மட்டையை தூக்குறக்குள்ள சட்டையை கழிச்சு விட்றாங்கப்பா. ஐம் அரவிந்த். ராஜா சொன்னப்புல வாங்க, உள்ள வாங்க. என்னைய பீரோக்குள்ள கூப்பிடுறாங்க. ஏய் சிக், இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்க? இதை வச்சுட்டு முடிஞ்சிச்சு. சீக்கிரம் பண்ணு. சரிக்கா. இன்னும் பேக் பண்ணலையா? முடிய போகுது. சீல் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிட்டு இருக்குமா? என்ன பூட்டிட்டாங்க? அரவிந்த் ஆத்தாடி, பீரோக்குள்ள ஃபேக்டரி ரன் பண்றாங்க ஐயா. டேய் சும்மா இருடா. வா வீட்டுக்கு போயிடுவோம். ம் 1942 தாய்பத்திரம் என்னாச்சு? இருடா, ரெடி ஆயிட்டு இருக்கு. அந்த திருட்டு பையல வெயிட் பண்ண சொல்லு. அந்த ஆள் பேர் என்ன? தர்மராஜபுரம் உத்தம. ஃப்ராடுக்கு பேரை பாரு. சார் இங்க வாங்க. கையை காட்டுங்க. வலது கையில சார், இடது கை. யோ, கையை கெட்ட கொடுத்துருவியா? இது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? இங்க வாடா. அடி பாவி. கொண்டு போய் கொடு. எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. மெடிக்கல் காலேஜ் சர்டிபிகேட். ராஜா நம்மளை சரியான ஆள்கிட்ட தான் அனுப்பியிருக்காரு. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை நம்ம பேர்ல எழுதி வாங்கிடலாமா? அது வெறும் 500 ஏக்கர் தான்ப்பா. ஏர்போர்ட் தான் 24,000 ஏக்கர். உன் தாத்தனுக்கு தாத்தாவோட சொத்துன்னு டாக்குமெண்ட் கிரியேட் பண்றேன். ஃபைட் பண்ணி வாங்கிக்கிறியா? வேணாமையா? வந்த விஷயத்தை பேசுவோம்.